ஓகேங்களா? நம்ம பார்த்து பாட்டி பாவாடை வந்து கட்டிங் பார்த்தோம். இப்போ டிச்சிங் பார்க்குறோம். டிச்சிங் எப்படின்னா இப்படி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக டிச் பண்ணிடுங்க. டிச் பண்ணிட்டு ஒரு ஃபீட்டு, இந்த ஃபீட் எப்படி வைக்கிறேன்னு ட்ரெஸ் பாருங்கள். இப்போ நான் வந்து இப்போ சின்னதாக இந்த இடத்துல ஒரு ஃபீட்டு கொஞ்சம் வெளியே உள்ளே வந்து கொஞ்சம் நிறைய துணி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தடுக்காது பாவாடை. இந்த ஃபீட் வந்து கொடுக்குறனால தான் நமக்கு வந்து தடுக்காது. திருப்பி ஸ்டிச் பண்ணுறீங்க. திருப்பி லைட்டாக மறுபடியும் இங்கே வச்சுக்கிறீங்க. திருப்பி சும்மா லைட்டாக அப்படி தூக்கி நம்ம வந்து இந்த தைக்கிறது வந்து இந்த பெடல் இருக்கு இல்லையா, இந்த மிஷின் இந்த பக்கம் இங்கே பாருங்கள், இந்த மடிப்பு இங்கிட்டு வரணும். தைக்கிறது வந்து அந்த சைடு வரணும். திருப்பி இங்கே ஒரு டிச்சிங் அப்படியே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு திருப்பி இங்கேருந்து நேராக அப்படி எடுக்கிறீங்க. இதை உள்ளே தூக்கி வச்சு சும்மா தூக்கி வச்சு இங்கே அடிக்கிறீங்க. அப்படியே அதே மாதிரி கன்டினியூஸாக நமக்கு எவ்வளோ ஃபீட் வேணுமோ. இப்போ நான் அந்த ஃபீட் ஃபுல்லாக நான் தைக்கிறேன் பாருங்கள். தூக்கி 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 நம்ம இதை அடியில் வச்சுக்கணும். துணியை வச்சு இப்படி ஒரு ஃபீட்டு, திருப்பி மறுபடியும் இன்னொரு ஃபீட்டு. இப்படி நீங்கள் குட்டி குட்டியாக வைக்கிறப்ப உங்களுக்கு நிறைய சுருக்கம் வரும். நம்ம பாட்டி பாவாடைக்கு மேக்ஸிமம் சுருக்கம் தான் அதிகமாக கேட்பாங்க. நம்ம சுருக்கு இப்போ எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு சுருக்கம் நிறைய வேணும்னு கேட்டுருக்காங்க. ஸோ அதனால் நான் குட்டியாக வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்து. நீங்கள் 2.5 மீட்டர் துணி எடுக்கிறீங்க. அந்த 2.5 மீட்டரில் சும்மா நாம கீழே மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபீட் வைக்கிறீங்க. இதுக்கு வந்து கேப் எப்படின்னா 1/2 இன்ச் அடிப்பேன். ஏன்னா 1/2 இன்ச்சு தான் உங்களுக்கு நார்மல் அந்த தையல் விழுகும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, 1/4 இன்ச்சில் அடிச்சிருப்பாங்க. 1/4 இன்ச்சுன்றப்ப பிரிஞ்சிடும். ஸோ நம்ம 1/2 இன்ச்சுன்றப்ப வேறு கம்ஃபர்டபுளாக அதுக்கு நிற்கும். அந்த தையல் வந்து அதில் போய் நிற்கும். அதனால தான் நம்ம வந்து 1/2 இன்ச்சு இந்த இடத்துல வந்து கிராஸ் விழுகும். இந்த கிராஸை நீங்கள் இப்படி இழுத்து விட்டுக்கிறீங்க. விட்டுட்டு இப்படி அடிக்கிறீங்க. ஒட்டி ஒட்டி அந்த மறுபடியும் அந்த ஸ்ப்ரீட்டு. இதுக்கு நம்ம அளவு பார்க்கணுன்னா 1 இன்ச்சு கிட்ட இருக்கலாம். அது நீங்கள் என்ன அளவோ அந்த அளவே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச்சு கிட்ட ட்ரை பண்ணிட்டேன். திருப்பி இங்கே நிப்பாட்டுறீங்க. திருப்பி எடுக்கிறீங்க. சேம் ஃபீட்டை கன்டினியூஸாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இங்கே அப்படியே இந்த ஃபீட்டு அது வந்துடும். நீங்கள் இங்கே எடுக்கல, இங்கே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட்டிங் வந்து வந்துடும். திருப்பி இங்கே அடிக்கிறீங்க.